அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொளியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். மனிதனை நல்வழிப்படுத்த பெரியோர்கள் எத்தனையோ பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடாழ்வார். நல்ல நேரம் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் வரப்போவது கிடையாது. அதே மாதிரி கெட்ட நேரம் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்க போவதும் இல்லை. குறிப்பாக இதை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவில் கோச்சார பலன் காணப்போகிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு திசை பலன் காணப்போகிறோம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவதாக ராகு மகாதசை வரும். அந்த ராகு மகாதசையினுடைய பலனையும் இதில் காணப்போகிறோம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தற்போது கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கேது நவாம்ச கட்டத்தில் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் தற்போது முழுமையாக இருள் சூழ்ந்து விட்டது. கன்னி ராசி பார்த்திங்கன்னா கேது முழுமையாக கிரகணம் பிடித்து விட்டார். தற்போது உள்ள நிலை இதுதான். கன்னிராசி இருளில் இருக்கிறது. ஒரு வீட்டில் கரண்ட் இருந்தால் தான், லைட்டு எரிஞ்சால் தான் வெளிச்சம் இருக்கும். இல்லைன்னா அமாவாசை இருட்டு போல் கரு கும்முன்னு இருந்துச்சுன்னா இரவு விடியும் வரை நாம் பொறுத்து தான் இருக்கணும். இன்னும் விடிய மாட்டேங்குது அப்படின்னு நாம் அவசரப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு நடுஜாம இரவு போல் கேது பகவான் முழுமையாக இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கால நேரத்தில் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது எந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, எல்லா விஷயங்களிலும், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பணத்தாலும் சரி, வேலை தொழில் மூலமும் சரி, பெற்றோர்கள் வழியிலும் சரி, உடன் பிறந்தவர்கள் வழியிலும் சரி, நண்பர்கள் வழியிலும் சரி, உறவினர்கள் வழியிலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை வழியிலும் சரி, கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் இருள் சூழ்ந்து விடும். உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்திவிடும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். கன்னி ராசிக்கு 9வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். அவர் நவாம்ச கட்டத்தில் கடக ராசியில் உச்ச நிலையில் இப்போ சிம்ம ராசியை நோக்கி வருகிறார். அதாவது ஆடி மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு பாதகாதிபதி கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குருவன் 4, 7 குடைவர். அவர் பாதகாதிபதி. சிம்ம ராசியில் வரும்போது, அதாவது ஆடி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து நவாம்ச கட்டத்தில் சிம்மராசியில் வரும்போது உங்களுக்கு 100க்கு 80% பிரச்சனை தீர்ந்துவிடும். பெரிய அளவு உங்கள் மனக்குழப்பம், மன போராட்டம், தொந்தரவுகள் பெரிய அளவு நீங்கும். ஆடி மாதம் 14ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். நவாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் 2ஆம் இடம் ஜென்ம ராசி. இப்படி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடைய நிலை நன்றாக இருக்கிறது. கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும்போது தனம், வாக்கு, குடும்பம், பண வரவு, வேலை, தொழில், வருமானம், உங்களுக்கு அதில் இருந்த தடைகள், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை, சங்கடங்கள், நண்பர்களுக்குள், உறவினர்களுக்குள், உடன் பிறந்தவர்களுக்குள், பெற்றோர்களுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட பயம், பதற்றம், குழப்பம் இதெல்லாம் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிரனுடைய நிலை நன்றாக இருக்கும்போது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவு உங்களுடைய மன போராட்டம் நீங்கும். அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் முழுமையாக 4 பாதம் இருக்கும்போது
சந்திர பகவானுடைய முழு பெண் நட்சத்திரம். இதில் வந்து பிறக்கக்கூடியவர்கள் ஆண் வந்து பெண் தன்மையோடு சற்று இரக்க குணம் மிகுதியாக காணப்படும். இவர்கள் வந்து கொஞ்சம் வந்து பயம் பதற்றம் நளினத்தன்மை அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் பெண்கள் ஆண் தன்மையுடன் செயல்படுவார்கள். கோபம் வந்து மூக்கு மேலே வரும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, வாக்கப்பட்ட வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாயை அடைக்கிற மாதிரி இவருடைய பேச்சு வரும். இந்த நட்சத்திர பெண்களுக்கு தைரியம் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை அதிகம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு அதிகம். இவர்கள் வந்து பெரும்பாலும் ஆர்வ கோளாறாக இருப்பார்கள். ஆர்வ கோளாறு அப்படின்னா அடுத்து நல்லது தான் வேண்டும், கெட்டது எனக்கு நடக்காது அப்படின்னு இவர்கள் வந்து ஆர்வ கோளாறாக இருப்பார்கள். தற்போது ஜென்மராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே கேது சஞ்சாரம் செய்யும்போது ஆர்வ கோளாறு இல்லாமல் நீங்கள் வந்து அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். எல்லாமே உங்களுக்கு எடுத்தது எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏமாந்து போயிடக்கூடாது. அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இப்போ வந்து தைரியமாக இருக்கணும். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது ராகு மகாதசை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ராகு எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதன்படி உங்களுக்கு வந்து பலன் நடக்கும். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இளம் வயதிலேயே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் காவல் நிலையம் போகிறது கோர்ட்டுக்கு போகிறது இந்த நிலையெல்லாம் இந்த ராகு மகாதசையிலே ஏற்படும். இந்த ராகு மகாதசையில் சுக்கிர புத்தி வரும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சுக்கிர புத்தி நடந்துச்சுன்னா ஆண்களை விட பெண்கள் காதல் விவகாரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாலும் சரி, ராகு மகாதசை நடக்கும்போது படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. மற்ற விஷயங்களுக்கு உங்களுடைய மனம் வந்து போகக்கூடாது. காதல் விவகாரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி காதல் கேதல் வந்துச்சுன்னா பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைக்கணும், வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராகு மகாதசையில் சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர பெண்கள் நினைக்கக்கூடாது. பெற்றோர்களை ஏமாற்றணும், உடன் பிறந்தவர்களை ஏமாற்றணும், நம்ம கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. பெற்றோர்களிடம் சம்மதம் கேட்டாலும் இப்போ வந்து பெற்றோர்கள் சம்மதம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நேர் 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு ஏமாற்றங்களை ஏற்படுத்துவார். ராகு திசையில் திருமணம் செய்த அஸ்த நட்சத்திர பெண்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக வாழ முடியவில்லை. கணவன் மனைவிக்குள் ஒரு போராட்டம், சட்ட சிக்கல், டைவர்ஸு, பிரிந்தவர்கள், வாளாவெட்டியாக வாழக்கூடியவர்களை காண முடிகிறது. கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் திருமணம் ஆனவர்கள் பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு வேலையும் சரி, தொழிலும் சரி, வருமானமும் சரி, குடும்பமும் சரி ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. குடும்ப ஆலோசனைப்படி உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் வழிகாட்டுதலின்படி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் செயல்படுங்க. உங்களுக்கு வந்து பெரிய அளவு மனக்குழப்பம் குறையும். பெரிய அளவு நீங்கள் வந்து பொறுமொறுன்னு இல்லாமல் பொறுப்போடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே கேது வந்தாலே நம்முடைய ராசி வந்து இருள் சூழ்ந்து விடும். அதுவும் நட்சத்திரத்தின் மேல் கேது வரும்போது முழுமையாக எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் வரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் குறிப்பாக 2ஆம் பாதம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும். பொறுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்புறமேட்டி விடியுன்னு நீங்கள் அவசரப்படக்கூடாது. விடிகிற நேரம்
பொழுது முளைக்கிற நேரம் வந்துச்சுன்னா தானாக வரும். அதுவரை நீங்கள் பொறுப்போடு பொறுத்து காத்திருக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.